لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஹாபாக்களின் வாழ்வினிலே என்ற தலைப்பின் கீழாக நபித்தோழர்களை பற்றிய சில வரலாற்று நிகழ்வுகளை நாம் அறியவிருக்கிறோம். நபித்தோழர்கள் என்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொண்டு அவர்களோடு வாழ்ந்து இந்த மார்க்கத்திற்காக அரும்பாடுபட்டவர்கள். இன்றைக்கு நாம் இந்த இஸ்லாத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்காக தன்னுடைய உதிரத்தை சிந்தி இந்த மார்க்கத்திற்காக உழைத்தவர்கள். நமக்கெல்லாம் மிக முன்னோடிகளாக எல்லா மார்க்க விவகாரங்களிலேயும் இஹ்லாஸிலேயும் மன தூய்மையிலேயும் இந்த மார்க்கத்தின் வழிபாடுகளிலேயும் தியாகங்களிலேயும் மன கட்டுப்பாட்டிலேயும் இப்படி இந்த இஸ்லாம் நமக்கு எதையெல்லாம் வலியுறுத்துகிறதோ அனைத்து காரியங்களிலேயும் நமக்கு முன்னோடிகளாக அவர்கள் சிறந்து விளங்குபவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாஹித்து சொல்லி காட்டுகிறார்கள். ஹைருன் நாசி கரணி, இந்த உம்மத்தின் மக்களில் மிகச்சிறந்தவர்கள் என்னுடைய தலைமுறையினர். இந்த மக்களிலேயே இந்த உம்மத்தின் மனித சமுதாயத்திலேயே எத்தனை தலைமுறை தோன்றினாலும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் அவர்களில் மிகச்சிறந்தவர்கள் என்னுடைய தலைமுறையினர், என்னோடு வாழ்ந்தவர்கள், அவர்கள்தான் மிகச்சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த மார்க்கத்தின் விவகாரங்களிலே அவர்கள் மிகச்சிறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். நீதத்தில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், நேர்மையில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் உழைக்கின்ற உழைப்பில் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள், தியாகங்களில் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள், வழிபாடுகளில் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். மார்க்க விவகாரங்கள் ஒவ்வொன்றிலையுமே அவர்கள் சிறந்தவர்களாக, இறைவனால் புகழப்பட்டவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சிறந்தவர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹின் மீது ஆணையாக, லவ் அன்ன அஹதக்கும், உங்களில் ஒருவர் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ஸஹபா, உஹது மலை அளவு தங்கத்தை செலவழித்தாலும் ஃபமா அதுரக்க முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு, அவர்கள் ஒரு கையளவு தர்மம் செய்தாலும் அந்த நன்மை உங்களால் அடைய முடியாது. பாதி கையளவு தர்மம் செய்தாலும் அந்த நன்மை உங்களால் அடைய முடியாது. நீங்க உஹது மலை அளவு தங்கத்தை நிரப்பியிருக்கலாம், கொட்டி கொடுத்திருக்கலாம், தர்மங்களை வாரி வழங்கியிருக்கலாம், கோடிகளை நீங்கள் வழங்கியிருக்கலாம். எவ்வளவு வழங்கினாலும் அவர்கள் ஒரு கை செய்கின்ற தர்மத்துக்கு ஈடாகாது, அரக்கை செய்து அவர்கள் அடைகின்ற நன்மைக்கு ஈடாகாது. ஏனென்றால் மன தூய்மையிலே அவர்கள் முற்பட்டவர்கள். உலகமே ரசூலுல்லாவை கைவிட்ட பொழுது இந்த மார்க்கத்தை சொன்னதற்காக, அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நிலைநிறுத்தியதற்காக உலகமே அவர்களை கைவிட்டது, சொந்த பந்தம் கைவிட்டது, அவர்களுடைய தந்தையின் உடன்பிறந்தவர்கள் தூற்றினார்கள். இப்படி உலகமே கைவிரித்து அவர்களை எதிர்த்து நின்ற பொழுது சிரமமான காலகட்டத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பக்கபலமாக நின்று அவர்களுக்கு உதவி புரிந்து இந்த மார்க்கம் வலுவடைவதற்காக, பலம் பெறுவதற்காக எல்லா விதத்திலையும் தியாகம் செய்தார்கள். தங்களுக்கே பஞ்சப்பாடு இருந்தாலும், பட்டினி வயிறு இருந்தாலும், ஒட்டிய வயிறு இருந்தாலும் தங்களுடைய பஞ்சத்தை, தங்களுடைய பட்டினியை, பசியை எல்லாம் பொருட்படுத்தாமல் நபிகள் நாயகத்திற்காக, இந்த இஸ்லாம் மேலோங்குவதற்காக, இந்த கொள்கை வளர்வதற்காக, பட்டி தொட்டியெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கை முழக்கம் போய் சேர்வதற்காக தங்களுடைய இரத்தத்தை சிந்தி பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தார்கள். அதனால நீங்க எவ்வளவுதான் கொட்டி கொடுத்தாலும் அவர்கள் செய்கின்ற பாதி கையளவு தர்மத்திற்கு கூட அது ஈடாகாது, அவ்வளவு சிறப்பு பெற்றவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே போல இறைவன் திருமறை குர்ஆனிலே அவர்களை பற்றி பேசுகிறான். சூரத்து தௌபாவிலே
117 18வது வசனத்துல பேசும் பொழுது லக்கது தாபல்லாஹு அலன் நபி வல் முஹாஜிரின் வல் அன்சார் இல்லதீன இத்தபஉ ஃபி சாஅத்தில் உஸ்ரா, சிரமமான காலகட்டத்தில் இந்த நபியை பின்பற்றினார்களே அவர்களை, அந்த முஹாஜிரின்களை, அந்த அன்சாரிகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான். சிரமமான காலகட்டத்துல, எல்லாரும் கைவிட்ட காலகட்டத்துல, நெருக்கடியான காலகட்டத்துல, தன்னுடைய குரலை உயர்த்த முடியாத காலகட்டத்துல, அச்சுறுத்தலோடு வாழ்கிற காலகட்டத்தில் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னால், முகமது நபி அல்லாஹுடைய தூதர் என்று சொன்னால், அடிக்கப்படுகிற, உதைக்கப்படுகிற, உயிர் பறிக்கப்படுகிற காலகட்டத்தில் இந்த நபியை பின்பற்றினாங்களே, இந்த நபிக்கு பக்கபலமாக நின்றார்களே, அத்தகைய முஹாஜிரின்களையும் அன்சாரிகளையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். இன்னொரு இடத்துல சொல்லுகிற பொழுது ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று இப்படி திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களை நாம் புரட்டி பார்த்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு செய்திகளை நாம் புரட்டி பார்த்தாலும் இவர்களுடைய சிறப்புகள் பல்வேறு இடங்களிலே கொட்டி கிடக்கிறது. முந்தைய வேதங்களில் இவர்கள் புகழப்பட்டிருக்கிறார்கள், திருமறை குர்ஆனிலே புகழப்பட்டிருக்கிறார்கள், நபிகள் நாயகத்தின் வார்த்தைகளில் புகழப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு இடங்கள்ல புகழப்பட்ட இந்த நபித்தோழர்களுடன் இவர்கள் ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பை அடைய வேண்டும்? இறை நேசத்தை பெறுவதில் முன்னோடிகளாக நிற்கிறாங்க, இறை நெருக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். இறைவன் நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்கிறான், உங்களை நான் திருப்தி கொண்டு விட்டேன் என்கின்றான், என்னுடைய ரிலா, என்னுடைய திரு பொருத்தம் உங்களுக்கு இருக்கிறது என்று வாக்களிக்கிறான். இப்படியெல்லாம் இறைவன் புகழுகிறான் என்றால் அதற்கு என்ன காரணம்? இவர்களுடைய வாழ்வில் எவ்வாறெல்லாம் வாழ்ந்து மறைந்தார்கள், எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்துக்காக பாடுபட்டார்கள் என்கின்ற வரலாற்று நிகழ்வுகளை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக இந்த சிறப்புகளுக்கான காரணத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். இவ்வளவு அல்லாஹ் சிலாகித்து சொல்றான்னா, ரசூல்லா இவ்வளவு எத்தனை நூற்றாண்டு வந்தாலும் சரி, இந்த உலகத்துல எத்தனை ரசூல்லாவுடைய மறைவுக்கு பின்னால எத்தனை நூற்றாண்டுகள் மறுமை வரை வந்தாலும் சரி, இந்த ஏன் கூட வாழ்ந்தாங்கல்ல இந்த நூற்றாண்டுக்காரர்களை போல, இந்த தலைமுறையை போல யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு சிறந்தவர்கள்னு சொல்றாங்கன்னா அப்ப அவர்களுடைய வாழ்வில் என்னெல்லாம் செய்திருக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்வில் எப்படியெல்லாம் நடந்திருக்க வேண்டும், இறைவனை நேசிப்பதில், இந்த ஈமானிய பலத்தில், மன கட்டுப்பாட்டில் எப்படியெல்லாம் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை கடைபிடித்திருக்க வேண்டும், அதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த வரலாறுகளை அறிவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. வரலாறுகளை அறிவது நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் மனிதனுடைய உள்ளம் பலவீனமான உள்ளம், தடுமாறக்கூடிய உள்ளம், சலனம் கொள்ளக்கூடிய உள்ளம், தீமைகளில் அதிகமாக விழக்கூடிய உள்ளம். இந்த உள்ளத்தை பலப்படுத்தலைனா, உறுதிப்படுத்தலைனா, இந்த உள்ளத்துக்கு கடிவாளம் போட்டு கட்டி வைக்கவில்லை என்றால் பாவங்களிலே நம்மை வீழ்த்தி நரகத்தை நோக்கி அழைத்து சென்றுவிடும். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான், இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸு, இந்த உள்ளம் என்பது தீமையைத்தான் அதிகம் நாடும், உள்ள நன்மை அதிகமா விரும்பாது. சிந்திச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளம் அதிகமாக நன்மை செய்வதற்கு தூண்டுகிறதா அல்லது தீமைகளை அதிகமாக புரிவதற்கு தூண்டுகிறதா? நாம நினைப்போம், ஃபேஸ்புக்ல உட்காருவோம், போனை எடுத்து ஃபேஸ்புக்கை திறப்பார், ஃபேஸ்புக்கை திறந்துட்டு எப்படிதான் நேரம் போச்சுன்னே தெரியல, இப்பதான் ஓபன் பண்ண, இப்பதான் திறந்தேன், நேரத்தை அப்படியே தின்னுடுது, எப்படி நேரம் போகுதுன்னே எனக்கு தெரியல, இப்பதான் ஓபன் பண்ண மாதிரி இருந்துச்சு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த ஃபேஸ்புக்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் நேரம் போறதே தெரியல என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த ஃபேஸ்புக்ல மூழ்கிடுவார். அவரை கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் பயான்ல உட்காரவீங்க, இங்க நெளிவாரு அங்க நெளிவாரு, நேரத்தை பார்ப்பாரு, கொஞ்ச நேரம் கடக்க முடியாது. ஏன்? இதில் இருக்கின்ற ஈடுபாட்டை விட அந்த ஃபேஸ்புக்கில் தன்னுடைய நேரத்தை வீணாக கழிப்பதில் தான் அவருடைய ஈடுபாடு இருக்குது. அங்க எங்க நெளிவார், அரை மணி நேரம் போக மாட்டேங்குத, எப்பதான் முடிப்பாங்கன்னு தெரியலையே, ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு, இப்பதான் மணியை பாக்குறேன் 9ல இருந்து 9:30 தான் ஆயிருக்குது, ரொம்ப நேரம் ஓடின மாதிரி இருக்குதே, 2 மணி நேரம் 3 மணி நேரம் போன மாதிரி இருக்குதே அப்படிம்பார். அப்ப 3 மணி நேரம் ஃபேஸ்புக்ல உட்கார்றது ஒரு 10 நிமிஷம் கடந்து போற மாதிரி இருக்குது, அரை மணி நேரம் பயான்ல உட்கார்றது 3 மணி நேரம் ஆன மாதிரி இருக்குது. ஏன்? ஈடுபாடு, உள்ளத்தினுடைய ஈடுபாடு, உள்ளத்தின் தூண்டுதல் இந்த வீணான காரியங்களில் கழிப்பதற்குத்தான் அதிகம் தூண்டுகிறது. நன்மையிலே, திருமறை குர்ஆனை செவியுறுவதிலே,
ஹதீஸ்களை செவியுறுவதில், அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதில், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறிந்து கொள்வதில் உள்ளம் அதிகமா தூண்ட, அதுல சலிப்பு ஏற்படுத்தும், அலட்சியத்தை ஏற்படுத்தும், கவனமின்மை ஏற்படுத்தும். நிறைய பேரை பார்க்கலாம், அந்த உள்ளம் எப்படியான ஒரு தடுமாறக்கூடிய உள்ளமா இருக்கும்னா, திடீர்னு அவர் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார். அடுத்த நாள் பார்த்தா ஆளை காணும். ரமலானில் இருக்கின்ற அந்த ஈடுபாடு ரமலானுக்கு பின்னால் இருக்காது, தடுமாறிடும், பலவீனம் அடைந்து விடும். யாராவது ஒரு மௌத்து செய்தியை கேள்விப்படுவோம், யாராவது மௌத்து ஆயிட்டாரு, நமக்கு நெருக்கமானவர், நண்பர், நேத்து நைட்டு என்னோட பேசிக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு ஆளை பார்த்தா அவருடைய மௌத்து செய்தி ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது, உலகம்லாம் என்னடான்னு தோணுது அப்படின்னு சொல்லி குர்ஆன் எடுத்து வச்சு புரட்டுவார். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உறைவார், பள்ளிவாசல் நோக்கி விரைவார். எதுவரை? ஒரு 3 நாள் தாக்கு பிடிக்கும். மௌத்துடைய பயம், தனக்கு நெருக்கமானவர் திடீரென்று மௌத்தான உடனே, தனக்கு நெருக்கமானவர் திடீரென்று தன்னை விட்டு போன உடனே, நேத்து நைட்டு வரை நல்லா தானே என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, 10 மணி வரை என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு தான் போனாரு, காலையில ஃபஜ்ருக்கு அவருடைய மௌத்து செய்தி வருதே, என்னடா வாழ்க்கை இதுன்னு ஒரு அச்ச உணர்வு, ஒரு பய உணர்வு, மார்க்கத்தை பற்றி ஒரு ஈடுபாடு அவருடைய உள்ளத்தை தொற்றிக்கொள்ளும். எத்தனை நாளைக்கு இருக்கும்? நமக்கே அப்படியான நிலையை நாம் சந்திச்சிருப்போம்ல. ஒரு 3 நாள் இருக்குமா, அதிகபட்சம் 1 வாரம் இருக்குமா, பிறகு மீண்டும் உள்ளம் பழைய நிலைக்கு தான் வரும். அப்ப இந்த உள்ளத்திற்கு கடிவாளம் என்ன? உள்ளத்தை உறுதிப்படுத்துவது, ஸ்திரப்படுத்துவது, உள்ளத்தை கட்டுப்பாடு போடுவது, தீமைகளை நோக்கி நம்மை அழைத்து செல்லாமல் இருக்க உள்ளங்களுக்கு கடிவாளம் போடுவது எதன் மூலமாக என்றால் வரலாறின் மூலமாகத்தான் அப்படிப்பட்ட கடிவாளம் போட முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல அதனாலதான் நிறைய வரலாறு பாடங்களை அல்லாஹ் குர்ஆன்ல எடுக்கிறான். குர்ஆனை புரட்டி பாருங்க, குர்ஆன்ல வரலாறு இல்லாத ஒரு ஜுஸுவை பார்க்க முடியாது. 30 ஜுஸு இருக்குன்னா எல்லா ஜுஸுலையும் வரலாறு இருக்கும். வரலாறு இல்லாத பகுதியை பார்க்கவே முடியாது. எல்லா பக்கத்திலையுமே வரலாறு இருக்கும். விரிவாக, சுருக்கமாக, மறைமுகமாக, வெளிப்படையாக, இப்படி வரலாறுகள் என்பது திருமறை குர்ஆன் முழுவதும் நிறைந்திருக்கிறது. அந்த வரலாறுகளை ஒரு முறை அல்லாஹ் சொல்றானே, மூசா நபியினுடைய வரலாறு குர்ஆன் முழுவதும் காணப்படுகிறது. மூசா நபியினுடைய வரலாறு எல்லா இடங்களிலேயும் திரும்ப திரும்ப ஒரே செய்தி. அவர்கள் ஃபிரௌனிடம் போனார்கள், தாவா செய்தார்கள், மக்களை வென்றெடுத்தார்கள், ஃபிரௌன் துரத்தினான், மக்களை கொன்றான். இந்த வரலாறை திருமறை குர்ஆன் முழுவதும் புரட்டினால் மீண்டும் 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 வந்து கொண்டே இருக்கிறது. இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு, இப்படி திருமறை குர்ஆனை புரட்டுகிற பொழுது நபிமார்களுடைய வரலாறு, பல வரலாறு சொல்றான். எப்படி நாம இந்த உலகத்துல நடக்கணும், எப்படி அல்லாஹ்வை நம்பணும், எப்படி வாழணும், பல நல்ல மக்களுடைய வரலாறு இதோ உனக்கு உதாரணம் படி, திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்றான். எப்படி நீ வாழக்கூடாது அதற்கு இதோ இந்த தீயவர்களுடைய வரலாறு, அழிக்கப்பட்டவர்களுடைய வரலாறு, நயவஞ்சகர்களுடைய வரலாறு, கெட்டவர்களுடைய வரலாறு, அதையும் படி. நீ வரலாறு படிக்கிற பொழுது நீ எப்படி வாழணுங்கிறது உனக்கு சொல்லி தரப்படும், எப்படி நீ வாழக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியும். திரும்ப 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 அல்லாஹ் சொல்றான். என்ன, மார்க்கம் சொல்லுகிற இந்த வரலாறு என்பது வெறுமனே தகவல் இல்லை, அது நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கான பாடம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லா வரலாறுகளையும் சொல்லிவிட்டு குல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அன்பாஇ ருசுல் மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக். இந்த வரலாறுல எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இந்த வரலாறின் மூலமாகத்தான் உங்கள் உள்ளத்தை நாம் பலப்படுத்துகிறோம். வரலாறை படிப்பதன் மூலமாக, திரும்ப திரும்ப அதை பதிய வைப்பதன் மூலமாகத்தான் உள்ளத்தை பலப்படுத்துகிற, உள்ளத்திற்கு கடிவாளம் போடுகிற அருமருந்து இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். வரலாறு அப்படிப்பட்ட பயன் இருக்குது. ஆனா பள்ளிக்கூடங்கள்ல நடத்துற வரலாறு என்பது அது தூக்கத்துக்கான நேரம். ஹிஸ்டரி கிளாஸ், வரலாற்று பாடம், அந்த நேரம் வந்துடுச்சுன்னா நல்லா அசந்து தூங்கிடலாம், அதுக்கான நேரமாக தான் பார்க்கப்படும். ஏன்? ஏன்னா பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கப்படுகிற வரலாறு என்பது வெறுமனே தகவல்கள். இத்தனையாவது ஆண்டு சுதந்திரம் கிடைத்தது, அவுரங்கசீப் இந்த ஆண்டு வந்தார், அவருடைய பிறப்பு இந்த ஆண்டு, இப்படி வெறுமனே தகவல்களாக, மனப்பாட பாடங்களாக அங்கு பதிய வைக்கப்படுகிறது. இஸ்லாம் சொல்லுகிற வரலாறுகள் தகவல்கள் அல்ல. மூசா நபி எப்போ பிறந்தாரு, எப்போ வஃபாத் ஆனாருங்கிற வருஷத்தை மனப்பாடம் பண்ண சொல்லல, என்ன செஞ்சாரு, எப்படி நடந்து கொண்டார், எப்படி இறைவனை நம்பினார், அது மாதிரி நீ நட, உனக்கு முன்மாதிரி.
தகவல்களாக சொல்லப்படாம நம் வாழ்க்கைக்கான பாடங்களாக வரலாறுகளை இறைவன் அணுகுகிறார். நாம சிறிய பிராயத்திலிருந்து இந்த வரலாற்று நம்முடைய வாழ்க்கையை பின்னி பிணைஞ்சிருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தியரியாக ஒரு செய்தியாக சொல்லப்பட்டு நம்முடைய உள்ளத்துல பதிகிறதை விட வரலாற்று தொடர்போடு வரலாற்று உதாரணத்தோடு இந்த மனிதர் இப்படி நடந்தார் என்கின்ற காட்சி விளக்கத்தோடு நடத்தப்படுகிற பொழுது, நமக்கு சொல்லித்தரப்படுகிற பொழுது அது நம்முடைய உள்ளத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது இன்றைக்கு சைக்காலஜிக்கலாகவே சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்வில் வரலாறு என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. திரும்ப திரும்ப ஒரு மனிதன் வரலாறோடு தொடர்பு கொள்கிற பொழுது அவனுடைய பண்பியல் மாறுகிறது, உலகை பற்றி அவனுடைய கண்ணோட்டம் மாறுகிறது, அவனுடைய செயல்பாடுகள் மாறுகிறது. புரட்சியாளர்களுடைய வரலாறை திரும்ப திரும்ப படிப்பவன், திரும்ப திரும்ப அதை உள்வாங்குபவன், அவன் வரலாறு படைப்பவனாக மாறுகிறான் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அப்படியான பவர் இந்த வரலாறுக்கு உண்டு. ஆனா நாம சில வரலாறை கேட்போம். பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுது சார் சொல்லுவார், ஒருத்தன் படிக்காம இருந்துட்டான்னா, என்னடா நீங்க படிக்கவே மாட்டேங்கிறீங்க, படிப்புல அக்கறவே காட்ட மாட்டேங்கிறீங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி படிச்சோம் தெரியுமா, போஸ்ட் மர லைட்டு வெளிச்சத்துல உட்கார்ந்து படிச்சோம் ஆசிரியர் சொல்லுவார். ஆனா அது அவனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துமா? இவர் போஸ்ட் மர வெளிச்சத்துல உட்காந்து படிச்சாராம். எத்தனை ஆசிரியர் தான் இதே டயலாக விடுவாங்கன்னு தெரியாது அப்படின்ட்டு போயிடுவான். ஏன்னா எல்லா ஆசிரியர்களும் இதை டயலாகா சொல்றதுனால இதையே எத்தனை சார் தான் சொல்லுவீங்க. போன கிளாஸ் போன பீரியடுக்கு வந்தவர் இதே தான் சொல்றாரு, இவர் இதே தான் சொல்றாரு. அப்ப அந்த காலத்துல எல்லாம் கரண்ட் எங்க போனுச்சு, இவங்களுக்கு வீடெல்லாம் எங்க தான் இருந்துச்சு, எல்லாரும் போஸ்ட் மரத்துக்கு வந்துட்டாங்கன்னா யாருதான் வீட்டுல இருந்தான்னு போயிடுறான். தாக்கத்தை ஏற்படுத்தல. ஏன் தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னா சொல்லக்கூடிய நபரை பார்க்கிறான். இவன் யாரை அதிக மதிப்புக்குரிய இடத்தில் வைக்கிறானோ, யாரை மிக உயர்ந்த இடத்தில் வைக்கிறானோ அவர்களுடைய வரலாறு தான் இந்த மாணவர்களுடைய உள்ளத்தில், கேட்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துகிறது. இவனுக்கு ஒரு ஆள் மேல மதிப்பு இல்லைன்னா அவர் என்ன சொன்னாலும் ஏறாது. ஒரு ஆளை பிடிக்கலைன்னா என்ன சொன்னாலும் மாற்றத்து வராது. அதனால்தான் நாம் சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்துக்கிறோம். சஹாபாக்கள் என்பவர்கள் இந்த உம்மத்தில் மிகச்சிறந்தவர்கள். இந்த ஒட்டுமொத்த உம்மத்தும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை நேசிக்கிறது. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார், ஈமானிய அடையாளம் அன்சாரி தோழர்களை நேசிப்பது. இதை விட சிறப்பு வேணுமா? நம்முடைய ஈமானுக்கு அடையாளம், இறை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் அவர்களை நேசிப்பதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த உயர்வு இந்த நபித்தோழர்களுக்கு இருக்கிறது. அனைவராலும், அனைத்து இந்த உம்மத்து மக்களாலும் போற்றப்படுபவர்களாக, புகழப்படுபவர்களாக, உயரத்தில் வைத்து பார்க்கப்படக்கூடியவர்களாக, மதிப்பிற்குரியவர்களாக, நேசத்திற்குரியவர்களாக நபித்தோழர்கள் இருப்பதினால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கிற பொழுது, அவர்களின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை நாம் அறிந்து கொள்கிற பொழுது அந்த நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும், பாடத்தை கற்றுத்தரும், இந்த மார்க்கத்தின் மீதான அக்கறையை உண்டாக்கும், மறுமை தொடர்பான பயணத்தில் நம்முடைய ஆர்வத்தை, ஆசையை தூண்டும். மார்க்கம் சொல்லுகின்ற அறிவுரைகளை எப்படி நம் வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டை, மன கட்டுப்பாட்டை அதிகரிக்கும். இது எல்லாமே இந்த வரலாறுகளை படிக்கிறது மூலமா ஏற்படும். அல்லாஹ் குர்ஆன்ல வரலாறுகளை பற்றி சொல்லுகிற பொழுது ஃபக்ஸுஸில் கஸஸ், நபியே வரலாறுகளை கூறுவீராக, லஅல்லஹும் யதஃபக்கரூன், அந்த வரலாறுகளை கேட்பவர்கள் சிந்தித்து விளங்கி கொள்ளக்கூடும். வரலாறு சொல்லுங்க, வரலாற்று நிகழ்வுகளை நபியே எடுத்துரைப்பீராக, அவர்கள் சிந்தித்து தெளிவு பெற்றுக் கொள்வார்கள். லக்கத் கான ஃபி கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், வரலாறுகளிலே சிந்திப்பவர்களுக்கு பாடம் இருக்கிறது. அந்த பாடம் நமக்கு வரணும். ரெண்டு விஷயம், வரலாறுகள் பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. அந்த படிப்பினை, அந்த பாடம் நம் உள்ளத்தை உறுதிப்படுத்த வேண்டும். ஒண்ணு பாடம் இருக்குது, வரலாறுல நிறைய நிகழ்வுகள் இருக்குது, எடுத்துக்காட்டு இருக்குது. அந்த எடுத்துக்காட்டை எல்லாம் நீ படிக்கிறது இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போறதுக்கு இல்லை. அந்த வரலாறுகளை எல்லாம் கேட்பது, எப்படி இருக்கிறாரு அபூபக்கர், எப்படி இருக்கிறாரு உமர், எப்படி இருக்கிறாரு உஸ்மான், எப்படி இருக்கிறாரு அலி, எப்படி இருக்கிறாரு, எப்பா என்ன வாழ்க்கை,
இப்படி கேட்டுட்டு போறதுக்கு இல்ல, இப்ரா பாடம் இருக்குது, படிப்பினை இருக்கிறது, எடுத்துக்காட்டு இருக்கிறது. அதன் மூலமாக உள்ளத்தை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும், உள்ளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த சமுதாயத்தில் மிகச்சிறந்தவர்களாக இருக்கின்ற நபித்தோழர்களின் வரலாறு வாழ்விலே என்ற தலைப்பின் கீழாக அவர்களுடைய வரலாறுகளை நாம் அறியவிருக்கிறோம். இந்த வரலாற்று இந்த ஒரு வார கால இந்த தலைப்பின் கீழாக நபித்தோழர்கள் எல்லாருடைய வரலாறையும் அறிய முடியுமான்னு கேட்டா சாத்தியமே கிடையாது. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறுன்னு எடுத்தாலே அதுவே ஒரு வாரத்துக்கு மேல பேசலாம். அப்போ ஒரு நபருடைய இரு நபருடைய வாழ்வை வரலாறை தேர்ந்தெடுத்து பேசுவது என்பது அசாத்தியமானதாக இருக்கும். அதனால ஒரு சிறு சிறு தலைப்புகளாக மார்க்கத்தை பற்றிய கண்ணோட்டங்கள் ஒரு 7 கண்ணோட்டமாக அல்லது இந்த நாட்களில் நமக்கு நாம் எத்தனை பார்க்க முடியுமோ அத்தனை பார்வைகளாக பிரித்து அந்த அறிவுரையில் அந்த தலைப்பின் கீழே நபித்தோழர்கள் எப்படி செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருவரை மட்டும் பார்த்த மாதிரி ஆகாது, பலரை பார்க்கலாம், பலருடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில ஒரு தலைப்பின் கீழாக இத்தனை நபித்தோழர்கள் இவ்வாறெல்லாம் செயல்பட்டு இருக்கிறார்கள். இரண்டாவது, அடுத்த இந்த அறிவுரைப்படி இத்தனை நபித்தோழர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்ற இப்படியான சம்பவங்களை அறிந்து கொள்கிற பொழுது அதிகமான நிகழ்வுகளை அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக இன்றைய தினம் நபித்தோழர்களிடத்தில் இஸ்லாம் எப்படி நுழைந்தது, அவங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாம் எப்படியான அவர்களுடைய உள்ளத்தில் நுழைந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடு எப்படி மாறியது, அவர்கள் எப்படியான புரட்சியாளர்களாக வரலாற்று நாயகர்களாக உருவெடுத்தார்கள் என்ற அவர்களின் வாழ்வில் இஸ்லாம் நுழைந்த முதல் தருணத்தை, ஆரம்ப தருணத்தை நாம் அறிந்து கொள்வது இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்கும். முதல்ல அது அந்த தலைப்பிற்குள்ளாக இருக்கக்கூடிய வரலாற்று நாயகர்களை நபித்தோழர்களுடைய வாழ்வுக்குள்ள செல்வதற்கு முன்னால ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த ஆரம்ப நிலை எப்படி இருந்துச்சு. இன்னைக்கு நாம முஸ்லிம்ங்கிறது வெளிப்படையாக சொல்லுகிறோம், நான் ஒரு முஸ்லீம், என் பேர் அப்துல்லா, என் பேர் முகம்மது, என் பேர் இப்ராஹிம், என் பேர் இஸ்மாயில், என் பேர் இஸ்ஹாக்கு. முஸ்லீம்களாக நம்மை அறிமுகப்படுத்துகிறோம். நம்மிடத்துல எல்லாம் எப்படி இஸ்லாம் இருக்குதுன்னா, என் பேர் முகமது, நான் முஸ்லீம். என் வீட்டு வாசல்ல வந்து பாருங்க, ஹாதாமின் ஃபல்லி ரப்பின்னு எழுதி போட்டிருக்கு. ஆமா, இது போதாதான் நான் என் முஸ்லீம்னு அடையாளத்துக்கு. என்ன பாருங்க, ஒவ்வொரு ஜும்மா வந்துட்டா போதும், என் வாட்ஸ்அப்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஜும்மா முபாரக்னு அனுப்பிச்சு விட்டுருவேன். அது மார்க்கமே கிடையாது. ஆனா அதெல்லாம் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய அடையாளமா இன்னைக்கு மக்கள் வச்சிருக்கிறாங்க. வெறும் நான் வந்துட்டா போதுமே, என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், என் குடும்பம், எனக்கு தெரிந்த மாற்று மத்தவர்கள் எல்லாருக்கும் ஈது முபாரக் சொல்லாம இருக்க மாட்டேன். அது மார்க்கமா? ஆனா இதையெல்லாம் செஞ்சுட்டா இன்னைக்கு முஸ்லீம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எப்படி அன்றைய சூழல் இருக்குதுன்னா, சுதந்திரமாக செயல்பட முடியாது. முஸ்லீம் என்றால் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. முஸ்லிம் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் உனக்கு முதலில் அடி விழும், உதை விழும், உனக்கு சித்திரவதைகள் கொடுக்கப்படும், உயிர் பறிக்கப்படும், வேதனைகள் கொடுக்கப்படும், உன்னுடைய உரிமைகள் ஒவ்வொன்றாக கலற்றப்படும், மன ரீதியாக உடல் ரீதியாக எல்லா விதமான துன்பங்களும் அங்க கொடுக்கப்படும். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஆரம்ப ஸ்டேஜ். அன்றைக்கு இருந்த அந்த காலத்தினுடைய சூழல், அப்படியான ஒரு சூழல்லையும் அந்த இஸ்லாத்தை எவ்வளவு தங்களுடைய உள்ளத்துல வந்த உடனே கடைபிடிச்சாங்க, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இயாஸ் பின் முஆத் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர். இயாஸ் பின் முஆத், இவரை பற்றி முஸ்னத் அஹமதுல 23,668வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் மதீனாவுல இருந்து வரார். ரசூலுல்லாஹ் மக்காவுல இருக்கும் பொழுது, ரசூலுல்லாஹ் மக்காவுல இருக்கிறாங்க. ஆரம்ப கால பிரச்சாரம் ரொம்ப தயங்கி பயந்து ரகசியமாக வெளிப்படுத்தினால் உயிர் பறிக்கப்படும் என்கின்ற அச்சுறுத்தல், அவ்வளவு ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல ரசூலுல்லாஹ் அந்த மக்காவுல வாழ்ந்துகிட்டு வராங்க. முஸ்லிம்னா கொலை விழும். அப்ப இவர் மதீனாவுல இருந்து வராரு. இவர் மட்டும் வரல, ஒரு குழுவாக வராங்க. அந்த குழுவுக்கு அபுல் ஜலீஸ் அப்படிங்கிறவரு தலைமை தாங்கி ஒரு கூட்டத்தை, இளைஞர்களை கூட்டிட்டு வர்றாரு. எதுக்கு கூட்டு வர்றாருன்னா, இஸ்லாத்தை பத்தி அறியறதுக்காக கூட்டு வரல.
அவர் கூட்டு வர நோக்கம் அவங்களுடைய அந்த ஹஸ்ரஜ் கூட்டத்தார் சம்பந்தமாக குறைஷிகளோடு ஒப்பந்தம் போடுறதுக்காக வராங்க. ஹஸ்ரஜ்னு மதீனாவுல இருக்கக்கூடிய கூட்டம், அந்த கூட்டம் தொடர்பாக குறைஷிகள்கிட்ட, மக்காவில் இருக்கிற குறைஷிகள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடணும் அப்படின்ட்டு வராங்க. இவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தியோ ரசூல்லா பத்தியோ எதுவுமே தெரியாது. வராங்க ஒரு குழு, அதுல அதிகமாக இளைஞர்கள் இருக்கிறாங்க. இந்த செய்தி ரசூல்லாவுக்கு கிடைக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த உடனே ரசூல்லா இவங்களை தேடி போறாங்க. ஒரு குழு வந்திருக்குது, ஒரு கூட்டம் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லணுமே, அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்துரைக்கணுமே. அவர்களை தேடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஹல்லக்கும் இலா கைரின் மிம்மா ஜிஅத்தும் லஹு, இந்த மக்காவுக்கு நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்களோ அதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் சொல்லவா? மக்காவுக்கு ஒரு உலக தேவைக்காக வந்திருக்கிறீங்க, ஒரு ஒப்பந்தத்துக்காக வந்திருக்கிறீங்க, அதை விட சிறந்ததை நல்லதை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. அந்த குழுவும் சரி சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்திருக்கிறீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர், பஅஸனி இலல் இபாத், அடியார்களுக்கு பக்கம் இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறான். அதுஊஹும் இலா யஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் இணை கற்பித்து விடக் கூடாது என்ற கொள்கையின் பக்கம் நான் அழைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி அழைப்பதற்காக அல்லாஹ் என்னை அடியார்களின் பக்கம் அனுப்பியிருக்கிறான். வ யுன்ஸில அலைய கிதாப், எனக்கு ஒரு வேதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு சும்ம தக்கரல் இஸ்லாம், பிறகு இஸ்லாத்தை பத்தி எடுத்துரைக்கிறாங்க. இந்த மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது என்ன, இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டது என்ன, எது ஹராம் எது ஹலால், உறவை இணைத்து வாழ வேண்டும், திருடக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, இப்படியான சட்ட திட்டங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் அறிவுரைகளை, ஒழுக்க நெறிகளை சொன்னாங்க. ஆரம்பத்தில் இந்த இஸ்லாம் அப்படித்தான் மக்களை பக்குவப்படுத்தியது. மக்களால் இந்த மக்கள் இந்த இஸ்லாத்தின் பக்கம் கவரப்பட்டதற்கு காரணம் ஒழுக்க நெறிகள். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை எப்படி சொல்லி அழைச்சாங்கன்னா அறிவுரைகளின் மூலமாகத்தான் அழைத்தார்கள், அவர்களுடைய அணுகுமுறையின் மூலமாகத்தான் அழைத்தார்கள். நபிகள் நாயகம் சொல்லுகின்ற அந்த ஒழுக்க நெறிகளால் கவரப்பட்டவர்களாகத்தான் வந்தார்கள். அப்படி ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பத்தி எடுத்துரைத்து சும்ம தலா அலைஹிமுல் குர்ஆன், அவங்களுக்கு குர்ஆனையும் ஓதி காட்டுறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் இருக்குது. இந்த ஒரு கூட்டம் மதீனாவுக்கு வருது, மதீனாவுக்கு வந்த கூட்டத்தை ரசூலுல்லாஹ் போய் பார்த்து, இவங்க புதுசா வராங்க, இவங்க உள்ளூர்காரவங்களும் கிடையாது, வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு நாம மார்க்கத்தை சொல்லாம இருந்துட்டா அவங்களுக்கு சொல்லணுமே அப்படின்னு அவங்களுக்கு சொல்றதுக்காக ரசூலுல்லாஹ் அவங்களை தேடி போய், எந்த நேரத்துல இவங்க வெளிப்படையா பிரச்சாரம் செய்தால் கொல்லப்படுவார்கள், அடிக்கப்படுவார்கள் என்ற காலகட்டத்தில் வெளியூர்ல இருந்து வந்த ஒரு கூட்டத்தை பார்த்து மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்காக போறாங்க. சிந்திச்சு பாருங்க, நம்மள்ட்ட இப்படி இஸ்லாம் இருக்குதா? நாம இன்னைக்கு ஏகத்துவத்தை அறிந்து விட்டோம், நபி வழியை அறிந்து விட்டோம். அப்படி அறிந்த நாம் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்வதிலே முயற்சி செய்யறோமா? நாம தேடி போக வேணாம். நாம தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல தொழக்கூடியவர் விரல் அசைக்காம தொழுகிறார். விரல் அசைத்து தொழுவது நபி வழின்னு நாம விளங்கி வச்சிருக்கிறோம்ல, நம்முடைய புரிதல் இருக்குதுல்ல, நாம் உறுதியாக நம்புகிறோம்ல, ஹதீஸின் படி நாம் செயல்படுகிறோம்ல, சுன்னாவை நிலைநாட்டுகிறோம்ல, அது நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்கும் என்றால், நாம் ஒன்றை நன்மையாக சத்தியமாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறோம் என்றால், அந்த நபி வழிக்கு பக்கத்துல நபி வழி இல்லாம ஒருத்தர் தொழறாரே, விரல் அசைக்காம தொழுகிறாரே, நபி வழியை அறியாமல் தொழுகிறாரே, தன்னுடைய தொழுகையில் நபி வழியை நிலைநாட்டாமல் தொழுகிறாரே, அவருக்கு சொல்றோமா? பக்கத்துலதான் தொழுவார், விரல் அசைக்காம தொழுதிருப்பார், தொழுகையிலே நபி வழிக்கு முரணான காரியங்களை செய்திருப்பார், அவருக்கு எடுத்து சொல்றோமா? அவரை பக்குவமாக கூப்பிட்டு அழைத்து, இருந்த இடத்திலேயே தாம்தும்னு கத்துறது கிடையாது, அவரை பக்குவமாக அழைத்து அவரிடத்தில் சலாம் சொல்லி அறிமுகமாகி அவரிடத்தில் எது நபி வழி, எது தவறான வழி, தொழுகையை எப்படி தொழ வேண்டும், ரசூலுல்லாஹ் காட்டிய முறையில் தொழ வேண்டும், இதையெல்லாம் எடுத்து சொல்லுகிறோமா? இல்லையே, தயக்கம் கொள்ளுகிறோமே. ஆனா ரசூலுல்லாஹ் பாருங்க, ஒரு கூட்டம் வெளியூர்ல இருந்து எங்கேயோ வருது, வந்த தகவலை கேள்விப்பட்டவங்க இவங்க அவங்களை தேடிட்டு போறாங்க, தேடிட்டு போய் மார்க்கத்தை எடுத்துரைக்கிறார்கள். எடுத்துரைத்த உடனே இப்படியான உரையை ரசூலுல்லாஹ் நிகழ்த்தி இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்தவுடன் அந்த கூட்டத்தில் ஒரு இளைஞராக யார் இருக்கிறார்? இந்த இயாஸ் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார். இவருக்கு சரின்னு படுது.
ஆமா, அற்புதமா சொல்றாரு. நல்ல கொள்கையை தானே சொல்றாரு, நல்ல ஒழுக்க வாழ்வியலை தானே சொல்றாரு, கரெக்டா தானே சொல்றாரு. தெரிஞ்ச உடனே தன்னுடைய தோழர்களிடத்தில் சொல்லுகிறார், ஹாதா வல்லாஹி கைரும் இம்மா ஜித்தும் பிலஹு, நீங்க எதுக்காக இந்த மக்காவுக்கு வந்திருக்கிறீங்களோ அதை விட சிறந்த ஒரு கருத்து சொல்றாரு, சிறந்த ஒரு கொள்கையை சொல்றாரு, அற்புதமான தகவல்களை சொல்லுகிறாரே அப்படின்னு தான் சொல்றாரு. அவர் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், இந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த போகிறேன் இப்படிலாம் கூட சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை கேட்டவர், ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசங்களை கேட்டவர், ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கை விளக்கங்களை கேட்டவர், அற்புதமா சொல்றாரு, நல்ல கருத்து தானே சொல்றாரு அப்படின்னு இவரை யாரெல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு சொல்றாரு. இவரு அந்த கூட்டத்திலே சின்னால், கான குலாமன் ஹதசன், ரொம்ப சின்ன வயது, இளம் வயது. அந்த இளம் வயதின் துடிப்பிலே தன்னோடு வந்தவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த செய்திய தான் சத்தியம் கண்டுவிட்டேன் என்ற தகவலை சொல்றார். சொன்ன உடனே நம்ம தெரியுமாயிடுச்சு, அப்படியா சொல்ற, அப்படியா உனக்கு சரின்படுதா, அப்படின்னா நீ மட்டும் இரு, எங்களுக்கு ஒன்றும் சரின்படலை அப்படி சொல்லல. அந்த கூட்டத்தின் தலைவராக இவர்களை எல்லாம் யார் அழைத்து வந்தாரோ அந்த அபுல் ஜலீஸ் கீழே குனிஞ்சு ஒரு கைப்பிடி நிறைய கல் எடுக்கிறார். கல் எடுத்து வேகமா விட்டு எறிஞ்சு இவருடைய முகத்தில் அடிக்கிறார், முகத்துல கடுமையாக தாக்குகிறார். கல்ல ஒரு புடி கல் எடுத்து மூஞ்சில வீசினா எப்படி இருக்கும், தூக்கி வீசுறார். அப்படியே ஆளு கதி கலங்கி போயிடுறார். ஒண்ணுமே சொல்லல, நல்ல அற்புதமான கொள்கையை தானே சொல்றாரு, நல்ல கருத்து தானே சொல்றாரு. இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை சொன்னதற்காக அடிக்கப்படுகிறார்கள் என்றால், கல்லெறி தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றால், முகம் உடைக்கப்படுகிறது என்றால் எவ்வளவு நிலைமை இருந்திருக்கும் அந்த காலத்துல. அப்பயும் அவர் சொன்னாரு, அற்புதமான கருத்தை சொல்லுகிறார் என்று சொன்னாரு. அதுக்கு பிறகு மதீனாவுக்கு போயிட்டாங்க. திரும்ப எல்லாரும் போனதுக்கு பிறகு இவருடைய மரண தருவாய், கொஞ்ச காலம் தான் வாழ்றார். இவரை பத்தி வேற எந்த வரலாறு செய்தியும் பார்க்க முடியாது. இந்த ஒரு செய்தி தான் இவரை பத்தி. இயாஸ் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி இந்த ஒரு தகவல் தான், ஒரு செய்தி தான் நபி மொழி தொகுப்புகளில், வரலாறுகளில். இதை தவிர வேற எதையுமே பார்க்க முடியாது. ஏன்னா முகத்துல அடிக்கிறாங்க, கல்லால தாக்குறாங்க, ஒரு கைப்பிடி கல் எடுத்து முகத்தை உடைக்கிறார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் வாழ்றாரு. கொஞ்ச காலத்துல மௌத்து நெருங்கின உடனே மௌத்து தருவாயில இவர் என்ன செய்தார் என்பதை சொல்லுகிற பொழுது, லம் யஸாலு யஸ்மஊனஹு யுஹல்லிலுல்லாஹ் வ யுகப்பிருஹு வ யஹ்மதுஹு வ யுஸப்பிஹுஹு, இவர் தன்னுடைய மரண தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்று மரணிக்கின்றவரை, அவருடைய ரூஹை மலக்கு கைப்பற்றுகிறவரை, மௌத்தாகிறவரை சொல்லிக்கொண்டே இருந்தார். வேற ஒண்ணுமே அவருக்கு கிடைக்கல. ரசூலுல்லாஹ் பார்த்தாரு, முகத்துல கடுமையா அந்த பார்த்ததற்காக, அவர்களுடைய கருத்துக்களை கேட்டதற்காக, இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொண்டதற்காக, இந்த இஸ்லாம் அற்புதமான கொள்கை என்று அந்த இடத்தில் தன்னோடு வந்தவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை அந்த நொடி பொழுதே எடுத்து சொன்னதற்காக தாக்கப்பட்டவர் மரண தருவாய்க்கு போகிறார். அந்த மரண தருவாயில இஸ்லாத்தை விடல. நொடி பொழுதில் வந்த இஸ்லாம் பலவீனமாக உள்ளத்தில் சென்றடையவில்லை, வந்த உடனே ஆழமாக உள்ளத்தை பற்றி கொள்ளுகிறது. இரும்பாக அவர்களுடைய உள்ளத்தில் அந்த கொள்கை சென்றடைகிறது. எவ்வளவு பெரிய நிலைன்னு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நாம இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம், பார்க்கிறோம். ஆனா இந்த இஸ்லாம் இன்னைக்கு நமக்கு வந்து கிடைச்சிருக்குன்னா, இந்த அருளை இன்றைக்கு நாம அனுபவிக்கிறோம்னா அதுக்கு பின்னால் பல வரலாறுகள் மறைந்து கிடக்கிறது. அவங்க அன்னைக்கு வாங்கின அந்த அடிதான் இன்னைக்கு நாம இஸ்லாத்தை அனுபவிக்கிறோம். இஸ்லாத்தை நாம சுதந்திரமாக அனுபவிக்கிறோம். இன்றைக்கு நாம லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றதுக்கோ, சுப்ஹானல்லாஹ்னு சொல்றதுக்கோ, திக்ர் செய்வதற்கோ, தொழுவதற்கோ, இறைவனை வழிபடுவதற்கோ இப்படி யாரும் கல்ல விட்டு நம்மளை அடிக்க போறது இல்லை. அப்படி அடி வாங்கிக்கிட்டா டெய்லி வந்து தொழுதுகிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அப்படி சுதந்திரமாக இருக்கின்ற பொழுது, சிரமம் இல்லாத நிலையை அடைந்த பொழுதும், ஒரு ஜனரஞ்சகமாக இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக வாழுகிற இந்த காலகட்டத்தில் நம்மிடத்தில் இருக்கின்ற ஈடுபாட்டை விட நெருக்கடியான இருக்கிறதுல அவங்களுடைய இடத்துல எப்படி ஈடுபாடு இருந்துச்சு? நம்மள்ட்ட இன்னைக்கு ஈடுபாடு குறைகிறத.
இஸ்லாத்தின் வழிபாடு குறைகிறது, இறைவனை நெருங்குகின்ற முறை குறைகிறது. இன்னைக்கு அந்த இஸ்லாம் எப்படி வந்துச்சுங்கிறது நம்ம உணரவே இல்லையே. ஆனா அவர்கள் அன்றைக்கு அந்த சிரமமான காலகட்டத்தில் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை நாம் அறிகிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் அது ஒரு நிலையை, ஒரு உறுதித்தன்மையை, இவ்வளவு சிரமத்துல வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு முகம் உடைக்கப்பட்டு மரண தருவாயில போய் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ்னு திக்ருகளிலே தஸ்பீஹிலே அவர் தன்னுடைய வாழ்நாளை கழித்து மௌத்தாகிறார்னா இறை தொடர்பு, இறைவனை நெருங்க வேண்டும் என்கின்ற ஆசை உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்குதுன்னா நாமெல்லாம் எவ்வளவு ஈடுபடணும். நமக்கு நெருக்கடி இல்லை, சுதந்திரமாக இருக்கிறோம், நிம்மதியா இருக்கிறோம், நிலையான வாழ்க்கை வாழுகிறோம். அப்ப நாம எப்படி ஈடுபடணும்? அந்த ஈடுபாட்டை இது போன்ற வரலாறுகளை அடைகின்ற பொழுது நாம அடைந்து கொள்ளலாம். அதே போல இன்னொரு வரலாறு, ஹப்பாப் பின் அல் அரத் அப்படிங்கிறவருடைய, அந்த நபித்தோழருடைய ஹப்பாப் பின் அல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் இஸ்லாத்துக்கு வரார். இவர் ஒரு இரும்பு கொள்ளராக இருக்கிறார், இரும்பு பட்டறை, இரும்பு அடிக்கக்கூடியவராக இருக்கிறார். ரொம்ப ஏழ்மையான நிலை. இவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறார். இஸ்லாத்துக்கு வந்துட்டு இவர் இஸ்லாத்துக்கு வந்தாருங்கிறதுக்காகவே கடுமையான நெருக்கடி, உடலாலும் அவர் கடுமையான நெருக்கடிக்கு துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார், மனதளவிலையும் ஒடுக்கப்படுகிறார். மனதளவில் ஒடுக்கப்படுற வேதனை இருக்குதே, கடுமையான வேதனையாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா புகாரியில 2091வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. இவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆஸ்பின் வாயில் அப்படிங்கிறவருக்கு கடன் கொடுத்திருக்கிறார். இவர் இருக்கிறதே ஏழ்மை நிலைதான், இரும்பு அடிக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடியத அறியாமை காலத்துல இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக ஆஸ்பின் வாயில் என்பவனுக்கு கடன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆஸ்பின் வாயில் யாருன்னா அம்ரு இப்னு ஆஸ் அப்படின்ற நபித்தோழர் படிச்சிருப்போம்ல, கேள்விப்பட்டிருப்போம்ல, அவருடைய தகப்பனார் தான் இந்த ஆஸ்பின் வாயில். இப்ப இந்த ஆஸ்பின் வாயிலுக்கு கடன் கொடுத்திருக்கிறார். முஸ்லிமா ஆயிட்டார் இவர். யாரு? ஹப்பாப் பின் அல் அரத். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு போய் கடனை திரும்ப கேட்கிறார். கடன் இவர் கடன் வாங்கல, இவர் கடன் கொடுத்திருக்கிறார். கடன் கொடுத்துட்டு ஆஸ்பின் வாயில்கிட்ட போய் கடனை திரும்ப கேட்கிறார். கேட்கும் பொழுது அவன் சொன்னது என்ன தெரியுமா? லா உதிக ஹத்தா தக்ஃபுர பி முஹம்மதின், முஹம்மதை நீ மறுக்கின்ற வரை நான் உன் கடனை திரும்ப தர மாட்டேன். எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல்! இவர் ஹப்பாப் பின் அல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பேச்சுக்கு அந்த ஆஸ்பின் வாயில்கிட்ட கடன் கேட்க போறார். ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஏதாவது கடனா கூட நான் பின்னாடி தந்துடுறேன், நான் உனக்கு கடன் தர மாட்டேன், நீ முகம்மதை மறு, அப்புறம் கடன் தரேன் அப்படி சொன்னாவது சரிங்களா? கேட்கிறது இவருக்கு ஆசை. இவர் கடனை கொடுத்துட்டு கடனை திருப்பி தாப்பா, எனக்கே கஷ்டமா இருக்கு, உனக்கு நான் கடன் கொடுத்தேன், அதை இப்ப எனக்கு திருப்பித்தா, எனக்கு தேவை இருக்குது, என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டியது இருக்கு, அதை திருப்பித்தா என்று கேட்கிற பொழுது அவன் சொல்றா, நீ முகமதுடைய கொள்கையில உள்ளவன் தானே, அவரை மறு, நீ அவரெல்லாம் தூதர் இல்லைன்னு சொல்லு, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் இல்லைன்னு சொல்லு, இந்த லாத்து உஸ்ஸாவை வணங்கு, அப்புறம் நான் உனக்கு என்ன பண்றேன், உன் கடனை திருப்பி தரேன் அப்படிங்கிறார். சொன்ன உடனே இவர் இந்த ஹப்பாப் பின் அல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியை பாருங்க. அவர் சொல்லுகிறார், லா அக்ஃபுரு ஹத்தா யுமீத்தகல்லாஹ் சும்ம துபஅஸ, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்கவே மாட்டேன். எதுவரை? ஆஸ்பின் வாயில்கிட்ட சொல்றாரு, நீ மௌத்தாயிட்ட, அல்லாஹ் உன்னை மௌத்தாக்கிட்டான், பிறகு அல்லாஹ் உன்னை உயிர் கொடுத்து எழுப்புவான்ல, மறுமை நாள் எழுப்புவான்ல, அப்படி எழுப்புற வர ரசூலுல்லாஹ்வை நான் மறுக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுமை நாள் வரை நான் மறுக்கவே மாட்டேன். இப்படி சொன்ன உடனே அவன் சொல்றான், எவ்வளவு திமிருன்னு பாருங்க. அவன் சொல்றான், தஅனி ஹத்தா அமூத வ உபஅஸ, அப்படியா? அப்ப நான் மௌத்தான நீ எழுப்பப்பட்டாலும் நீ மறுக்க மாட்டியா? நான் மௌத்தாயிடுறேன், நீ சொல்ற மாதிரி நான் எழுப்பப்படுவேன்ல, அப்போ என்கிட்ட நீ பொருளாதாரத்துகள் அப்ப நான் தரேன், நான் மௌத்தாயிடுறேன், நீ உன் பேச்சுப்படி மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை மறுக்கக்கூடியவர்கள், எழுப்பப்படுதல், கபரு வாழ்க்கை, மறுமை, இதையெல்லாம் மறுக்கக்கூடியவர்கள். அவன் என்ன சொல்றான், அப்படியா நான் எழுப்பப்படுவனோ, திரும்ப எனக்கு அல்லாஹ் ஒரு உயிரை கொடுத்து என்னை விசாரிப்பானோ, அப்படி உன் பேச்சுப்படி இருந்தாலே சரி நான் மௌத்தாயிடுறேன், நான் அல்லாஹ்வால எழுப்பப்படுவேன்னு சொல்றீல, அப்படி எழுப்பப்பட்ட உடனே என்கிட்ட வாங்கி இப்ப நீ போ. எவ்வளவு திமிராக இருக்கும்,
எவ்வளவு மனித உரிமை மீறல், இவ்வளவு மன உளைச்சல். தான் காசை கொடுத்துட்டு, என் காசை கொடுத்துட்டு சிரமத்துல இரும்படித்து கைகள் காய்க்க சிரமப்பட்டு வியர்வை செய்து உழைத்த பணம், அதை உதவியாக கேட்டு வந்தவருக்கு கொடுத்தேன். ஆனா இஸ்லாத்தை ஏற்றேன் என்பதற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னேன் என்பதற்காக என் காசை தர மறுக்கிறாங்களே. என் காசை தரதுக்கு நீ முகம்மதை மற, ரசூலுல்லாஹ் மற, முகமது தூதர் இல்லை என்று சொல், அல்லாஹ் ஒருவன் இல்லை என்று சொல் என்று நிர்பந்திக்கிறார்களே. அப்பதான் அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளுகிறான். அஃபரைத்தல்லதி கஃபர பி ஆயாத்தினா, நம்முடைய சான்றுகளை மறுத்து, வகால ல ஊத்த என்ன மால வலதா, நான் எழுப்பப்படுகிற பொழுது செல்வமும் பிள்ளையும் வழங்கப்படுவேன் என்று சொல்லுகிறானே, அவனை நீங்கள் பார்க்கவில்லையா? அத்தல அல் கைப அமித்தகத இந்த ரஹ்மானி அஹ்தா, அவன் மறைவானவற்றை அறிகிறானா? அல்லது அவன் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது உடன்படிக்கை எடுத்துக்கொண்டானா? இப்படி திமிராக பேசுகிறான். சனக்துபு மா யக்கூல், அவ்வாறு இல்லை. அவன் என்னென்ன சொல்றானோ எல்லாத்தையும் நாம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வனமுத்துலஹு மினல் அஸாபி மத்தா, அவனுக்கு வேதனையை நாம நீட்டிக்க செய்வோம். அல்லாஹ் வசனத்தை அருள்கிறான். இஸ்லாத்தை ஏற்றதுக்காக எவ்வளவு சிரமம்னு பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்றைக்கு அதனுடைய பெருமதி, அது நமக்கு எப்படி கிடைத்திருக்கிறது, அது நம்மை எப்படி வந்தடைந்திருக்கிறது, அது தெரியாமல் வாழ்ந்து வருகிறோம். அது தெரிந்தால் அதற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இஸ்லாத்தை எப்படி வாழ்வியலாக்க வேண்டும், எப்படி கடைபிடிக்க வேண்டும், இறை வழிபாட்டிலே எப்படி உறுதியோடு நிலைத்திருக்க வேண்டும், இந்த உலக பற்றி விட்டுவிட்டு மறுமையை நோக்கி எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமா பதிந்திருக்கும். ஆனா அந்த அவர்கள் பட்ட அந்த கஷ்டங்களை பற்றி நாம புரிவதே இல்லை. எவ்வளவு பெரிய கஷ்டம்னு பாருங்க. ஒரு பக்கம் அடிக்கப்படுகிறார்கள், இன்னொரு பக்கம் உரிமை பறிக்கப்படுது. கொடுத்த காசை வாங்க முடியலன்னா அதை விட ஒரு பெரிய கொடுமை வேணுமா? ஆஸ்பின் வாயில் இவ்வளவு கொடுமை. இவருடைய மகனார் அம்ர் இப்னு ஆஸ், அவர் பின்னால இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. ஆனா அவரு என்ன பண்றாருன்னா, நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட முஸ்லிம்கள் அடைக்கலம் தேடி போனாலும் விட மாட்டோம்னு அவங்களையும் துரத்தி வர்றாரு. அவ்வளவு கொடுமைகள் இவர்களுடைய குடும்பத்தாரால் செய்யப்படுது. இவர் எல்லா மனிதர்கள்ட்ட இருந்தும் இஸ்லாத்தை பறிக்க வேண்டும் என்று நினைத்தாலும், இந்த ஹப்பாபின் அல் அரத் என்ற நபித்தோழருடைய உள்ளத்திலிருந்து இஸ்லாத்தை பிரித்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், இவருடைய இஸ்லாத்தை இவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொருளாதார உதவியை வைத்து நிர்பந்தித்து அதை நான் தரமாட்டேன் என்று மறுத்து இஸ்லாத்தை இவருடைய உள்ளத்திலிருந்து பறித்து விடலாம் என்று முயற்சித்து பகல் கனவு கண்டாலும் அவருடைய மகனுடைய உள்ளத்துல இஸ்லாம் புகுந்தது இருக்க முடிஞ்சா? அல்லாஹ் அவருடைய மகனுக்கு இஸ்லாத்தை கொடுத்தானே, எப்படிப்பட்ட இஸ்லாம்! அந்த அம்ர் இப்னு ஆஸ் இவருடைய மகன், யார் இப்படியான துன்பங்களை மன உளைச்சலை ஏற்படுத்தினாரோ இந்த ஆசுடைய மகன் அம்ர் இப்னு ஆஸ். அவர் தன்னுடைய மரண தருவாயில சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வை ஒரு காலத்துல கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டினா. அதுக்கு பிறகு இந்த உலகத்திலேயே நபிகள் நாயகத்தின் முகம்தான் எனக்கு விருப்பத்திற்குரிய முகமாக மாறியது. அந்த மாற்றம், யார் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும், உரிமைகளை படிக்க வேண்டும், மன நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும் என்று முனைந்தாரோ அந்த ஆஸ்பின் வாயிலுடைய மகனுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கிறான். இதை தடுக்க முடிஞ்சா? இஸ்லாத்தை யாருக்கு இறைவன் கொடுக்கிறான யாராலும் தடுக்க முடியாது. ஒருவருடைய உள்ளத்தில் இஸ்லாம் புகுந்து விட்டால், இஸ்லாம் நுழைந்து விட்டால், அது ஆழமாக பதிந்து விட்டால், மறுமையினுடைய இலக்கு மட்டும் மையமாக அந்த உள்ளத்தில் பின்பற்றப்பட்டு விட்டால், எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் சரி, உன் பொருளாதாரத்தை திருப்பி தரமாட்டேன்னு மனித உரிமை மீறல்ல ஈடுபடு, மன ரீதியான நெருக்கடியா இருந்தாலும் சரி, உடல் தாக்குதலா இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை பிரிக்க முடியாது என்பதற்கு இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய சான்றுகளாக இருக்கிறார்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அபூதர் என்ற ஒரு நபி தோழர், இவருடைய வரலாறு இருக்குதே மிகப்பெரிய வரலாறு. எப்படி இவர் இஸ்லாத்தை இந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், எந்த தடை வந்தாலும் அதை உடைக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடு எப்படி இருந்தது என்பதை அவருடைய வரலாறை படிக்கின்ற பொழுது நமக்கு தெரிகிறது.
அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் இவர் ஆரம்பத்திலே சிலை வணக்கத்தின் பக்கம் அதிகம் நாட்டம் இல்லாதவராகத்தான் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இவருடைய சகோதரர் உனைஸ் என்பவர் மக்காவுக்கு போயிட்டு வரக்கூடியவரா இருக்கிறார். வியாபார நிமித்தமா போயிட்டு வர்றார். அப்படி போகும் பொழுது ரசூலுல்லாஹ் பத்தி கேள்விப்படுறார். ரசூலுல்லாஹ் பத்தி கேள்விப்பட்ட உடனே முகமதுனி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுகிறார். தன்னுடைய அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒழுங்குகளை கற்றுத்தருகிறார். இதையெல்லாம் கேள்விப்பட்டுட்டு தன்னுடைய சகோதரர் அபூதர் அவரிடம் போய் சொல்றார், சகோதரரே, நீங்க சிலை வணக்கத்தை வெறுக்கிற மாதிரி அங்க மக்காவுல ஒருத்தர் இருக்கிறார். அவர் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுகிறார். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி அந்த தகவல்களை போய் சொன்ன உடனே அவர் திரும்ப சகோதரர் அனுப்புறார். அப்படியா, நீ திரும்ப போய் அவரை பத்தி இன்னும் நிறைய தகவல்களை கொண்டு வா. திரும்ப சோர் வராரு. ரசூலுல்லாஹ் எதை ஏவுறாங்க, எதை தடுக்கிறாங்க, இதையெல்லாம் அறிந்து கொண்டு தன்னுடைய சகோதரரிடத்தில் வந்து சொல்லுகிறார். சொன்ன உடனே இவருக்கு போதுமானதா இல்லை, நீ கொண்டு வந்த தகவல் எனக்கு பத்தாது, எனக்கு போதுமானதா இல்லை அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா, நானே போறேன், நீ கொண்டு வந்த தகவல் எனக்கு பத்தலை, எனக்கு போதுமானதா இல்லை, நானே களத்துல இறங்குறேன், நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்காவுக்கு தன்னந்தனி ஆளாக புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வந்து திக்குமுக்கு தெரியல, யார்கிட்ட இவரை பத்தி கேட்கிறது, எல்லாரையும் பார்த்தா இவர் மேல குலவெறியா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப யார்கிட்ட போய் கேட்கறதுன்னே தெரியலையே அப்படின்னு திக்கு முக்காடி நின்னுகிட்டு இருக்கிறார். அப்படி நிற்கும் பொழுது ஒரு ஆளை கூப்பிடுறார், கடை வீதியில ஒரு ஆளை கூப்பிடுறாரு. ஐன சாபி, நீங்க எல்லாம் ஒரு ஆளை சாபிங்கிறீங்களே, சாபினா மதம் மாறியவன். ரசூலுல்லாஹ் இந்த மக்கா மக்கள் அப்படிதான் பட்ட பேருக்கு சுட்டி கூப்பிட்டாங்க. ஒரு ஆளை சாபிங்கிறீங்களே, அவர் எங்க இருக்கிறார்? இதான் அவர் கேட்ட கேள்வி. சாபி எங்க இருக்கிறார்? நீங்க மதம் மாறியவர்னு சொல்றீங்களே, அவர் எங்க இருக்கிறார்? கேட்ட உடனே அந்த மக்கத்து முஷ்ரிக் இவர் யாரிடத்தில் கேட்டாரோ அவன் எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லாம் இங்க வா, இங்க ஒரு ஆள் நிக்கிறான் பார், சிக்கிட்டான் பார். இவன் என்ன கேட்கிறாரு தெரியுமா? இந்த முகமதை பத்தி கேட்கிறா, சாபியை பத்தி கேட்கிறா. எல்லாம் பாஞ்சு விழுந்து அடிக்கடா, கடுமையான அடி. அங்கு இருந்த அந்த முஷ்ரிக்கீன்கள் கூட்டம் எல்லாம் தன்னந்தலி ஆளாக நிற்கக்கூடிய இந்த அபூதர் மீது பாய்ந்து விழுந்து கடுமையாக தாக்குகிறார்கள். எப்படி தாக்குகிறார்கள்? தங்களுடைய கையில கிடைக்கிற எலும்பு, ஓடு எல்லாத்தையும் வச்சு கடுமையா தாக்குறாங்க. எந்த அளவுக்கு தாக்குறாங்கன்னா, இவர் அவருடைய ஆடையெல்லாம் அப்படியே சிவப்பு நிறமாக மாறுது. அடி வாங்கி ரத்தம் வழியுது, சிவப்பு நிறமா மாறிடுச்சு. ரத்தம் வழியிடல். அவ்வளவு ரத்தம் போனா ஒரு மனுஷனால் நிக்க முடியுமா? மயக்கம் போட்டு விழுந்துடுறார். மயங்கி விழுந்த உடனே எல்லாம் கலைஞ்சு போறான். ஆள் அவுட்டு போல இருக்கு, அடிச்சு அடியில் ஆள் முடிஞ்சு போல இருக்கு, எல்லாம் கலைஞ்சு போயிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிந்த பிறகு தவழ்ந்து அப்படியே தள்ளாடி ஜம்சம் கிணற்றுக்கு அருகில போய் ஜம்சம் தண்ணீரை கொஞ்சம் குடிச்சிட்டு தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் கழுவி விட்டு காபாவுக்கு பின்னால அந்த திரைக்கு பின்னால போய் மறைஞ்சிக்கிறார். இதற்கு பின்னால் அவர் நபிகள் நாயகத்தை எப்படி சந்தித்தார், அதற்கு பின்னால் அவர் என்னெல்லாம் அவர் சந்தித்தார், இந்த இஸ்லாத்துக்காக எப்படி எல்லாம் பாடுபட்டார், இவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் வாங்கிய அடிகளின் மூலமாக இவர் கற்றுக்கொண்ட பாடம் என்ன, இது போன்ற மேலதிக தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.